மாநகராட்சியின் 84வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் நமது அன்பு சகோதரியுமான திருமிகு அலிமா பேகம் அவங்கள பற்றி சொல்லணும்னா, தன்னை சுற்றியுள்ள மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் அரசியலுக்கு வந்து மக்களோட அன்பை நம்பிக்கையை பெற்று கோவை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினராக பதவியில் அமர்ந்திருக்காங்க. அன்பு சகோதரி அவர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறது, துப்புரவு பணிகள் மற்றும் அடிப்படை ஏற்பாடுகளை செய்தல் போன்ற பொதுநலப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். தன்னுடைய கட்சி மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசியலை முன்னெடுக்கும் ஒரு சிறந்த சமூக நல சேவகர். அன்பு சகோதரி அவர்கள் தன்னுடைய சிறந்த மக்கள் நல சேவைக்காகவும் சிறந்த சமூக பணிக்காகவும் அரசாங்கத்திடமிருந்தும் பல தன்னார்வ அமைப்புகளிலிருந்தும் நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க. அன்பு சகோதரி அவர்களின் தன்னலம் இல்லாத சேவையை பாராட்டியும் வேறுபாடுகள் இல்லாத மக்கள் சேவையை பாராட்டியும் நம் அமைப்பின் சார்பாக APJVIP குளோபல் 2026 சிறந்த மாமன்ற உறுப்பினர் விருதினை வழங்குவதில் நம்ம நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இந்த விருதுக்கு மிக முக்கியமான இன்னொரு நபராக காரணமாக சொல்லலாம், அவருடைய கணவர் திரு ராஜா விஷன் அவங்க தான். அவங்க இல்லாட்டினா அவங்களால இந்த அளவு மக்கள் பணியாக இருக்கட்டும், முன்னாடி வர எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் செய்திருக்க முடியாது. அவங்க முழு சப்போர்ட்டாக இருந்து இந்த விருதினையும் வாங்கி கொடுத்த அவருடைய கணவர் திரு ராஜா விஷன் அவர்களையும் திரு அலிமா பேகம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். 2 நிமிஷம் உட்காருங்க. சார் சார் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்ல தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்கொடத்தோட கவுன்சிலர் அப்துல் காதர் ஜியையும் நம்ம அலிமா பேகத்தையும் ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுக்கிறோம். உங்களுக்கு வந்து நம்ம உட்கொடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷலி ஏபிள்டு சைல்டு உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் எப்பவுமே கடவுளின் குழந்தைகள் தான். உங்களுக்கு வந்து உங்க உக்கடத்துல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலி ஏபிள்டு சைல்டா இருந்தவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் பல லட்சம் பேர் UPSC IAS IFS IRS உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறது 13-15 லட்சம் பேர் எழுதுவாங்க. தேர்ந்தெடுக்கப்படுறது உங்களுக்கு ஒரே ஒரு % மட்டும்தான். ஒரு 13,000 பேர் தான் இந்தியா ஃபுல்லாவே தேர்ந்தெடுப்பாங்க. உங்களுக்கு வந்து இதுல இந்தியாவிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரோட ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெருமை உங்களுக்கு வந்து உக்கடத்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை உங்களுக்கு. அந்த ஏரியால இருந்து பாத்தீங்கன்னா UPSC IAS எக்ஸாம் எழுதி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்தியாவிலே மாற்றுத்திறனாளிகள்ல 2வது IAS வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆகி உங்க கோயம்புத்தூருக்கும் உக்கடத்துக்கும் வந்து பெருமை பேச உங்களுக்கு வந்து அப்துல் ஹஃபீத் IAS அவங்களோட பேரண்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து உக்கடத்துல இருந்து நீங்க 2 பேருமே கவுன்சிலர் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு வந்து அவங்கள பாராட்டி அவங்கள ஊக்குவிக்கிறது உங்க 2 பேரோட முக்கியமான கடமை, நம்ம எல்லாரோட கடமை. இருந்தாலும் அந்த ஏரியால இருந்து நீங்க 2 பேரும் கவுன்சிலர் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு இவங்களை முடிச்சோன்னே நம்ம அவங்களுக்கு ஒரு விருது கொடுக்குறோம். உங்க 2 பேர் கையாலையும் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிட்டு மேடத்தை பத்தி ஆரம்பிச்சிடுவோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசியல் உங்களுக்கு வந்து நிறைய பேர் சாக்கடம் வாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை சாக்கடம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இறங்குறதும் கிடையாது, அதை கிளீன் பண்ணுறதும் கிடையாது, உங்களுக்கு வந்து அது சரி பண்ணுறதும் கிடையாது. உங்களுக்கு வந்து சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த சாக்கடை வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன வாசம் வீசும். உங்களுக்கு வந்து அந்த சந்தன வாசம் வீசணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சாக்கடை இறங்கணும், அந்த சாக்கடையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும். உங்களுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான செயல்பாடுகளை நம்ம உருவாக்கணும். மட்டும்தான் அந்த சாக்கடையும் சந்தனம் மணக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா மக்கள் விரும்பக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா வந்து உலகம் விரும்பக்கூடிய ஒரு பொருளா வந்து மாற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு துறையை வந்து தேர்ந்தெடுத்தவங்களுக்கு வந்து ஆண்களா இருந்தாலே மிகப்பெரிய ஒரு சவாலையும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய உங்களுக்கு அரசியலை எப்பவுமே வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து நரி கூட்டமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுத்துற கூட்டமும் வந்து எப்பவுமே நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இதெல்லாம் தப்பிச்சு வர்றவங்க மட்டும்தான் வந்து சாதிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ப ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு துணையை வந்து தேர்ந்தெடுத்தவங்களுக்கு வந்து இந்த அரசியல் மூலியமா நான் வந்து பாத்தீங்கன்னா
அதிகாரத்தை கைப்பற்றுவேன். அந்த அதிகாரம் மூலமா நான் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் மக்களுக்கும் என் ஊருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் மாநிலத்துக்கும் செய்யணும்னு நினைக்கிறேன் அவளை கண்டு. அதை நான் செஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணியா இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20-25 வருஷமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு அவரோட கணவரோட உறுதுணையோட, இதுல முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் கணவரை நம்ம பாராட்டணும். அவளுக்கு வந்து இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியும், அவங்களுக்கு பெண்களை வந்து வெளியே விடுறதில்லை. பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து படிக்கணும்னு நினைச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம அப்துல்லா அஃபீத் IAS அவங்க பேரண்ட்ஸ் பேசிட்டு இருக்கும் கூட அவங்க முக்கியமாக வருத்தப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து. ஏன்னா இந்த UPSC கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் 15% இந்தியாவில் இருக்கும். இதுல இந்த தேர்வுக்கு வர்றவங்க எவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் 2% மட்டும்தான் தேர்வு எழுதவே வர்றாங்க. இதுல எழுதுற எல்லாருமே பாஸ் ஆகிற கிடையாது. ஒரு அட்டம்ப்ட் 2 அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்ட் வந்து ஃபெயில் ஆறாங்க. ஃபெயில் ஆனவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சமுதாயத்தில் இருக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதுல வந்து எக்ஸாம் எழுத வர்றது ஆண்கள் ரொம்ப ரொம்ப கம்மி, பெண்கள் ரொம்ப தீவிரமா படிக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆகணும், அதிகாரத்துக்கு வரணும், மக்களுக்கு நல்ல செய்தி உள்ள வர்றாங்க. ஆனா ஒரு 2 அட்டம் ஃபெயில் ஆன உடனே அவங்க அடுத்த கட்டத்துக்கு அதுக்கு பயிற்சியும் கொடுக்கறது இல்ல, அந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு அந்த சமுதாயமே ஒரு தடையா இருக்காங்க அவங்களுக்கு வந்து. அப்ப இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து நிறைய பெண்கள் கல்விக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும், அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்க போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி டைத்துல நம்ம 2% வர பெண்கள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகாரத்துக்கு வரது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களோட கணவர் திரு ராஜாவசன் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறை பண்ணிட்டு இருக்காரு, பொது சேவைகள் பண்ணிட்டு இருக்காரு அவங்களுக்கு வந்து. அதுவும் மக்களுக்கான நிறைய நலத்திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும் போது நான் பண்ணா மட்டும் போதாது, என்னோட துணைவியாரையும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல இறக்கி அவங்களுக்கு அவங்க மூலியமாவும் எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சமூக நல்லிணத்தோட மனிதாபிமானத்தோட அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 20 வருஷ காலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சமுதாய பண்ணனால இன்னைக்கு உக்கடத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா சுயேட்சை கவுன்சிலரா நின்று அபரிதமான ஓட்டு வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்று இன்னைக்கு உக்கடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த பெண் கவுன்சிலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநகராட்சியில செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே ஒரு பாராட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு கண்டு. ஏன்னா ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டு என்னென்ன மாதிரி அவசரங்களை வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கணுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதுல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் கணக்கு கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரே இதுதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு ஒரு கல்லடினா பெண்ணுக்கு 1000 கல்லடி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயம் சொசைட்டி உருவாக்கி வச்சிருக்கிறது அவங்களுக்கு வந்து. அந்த தோல்விகள், துன்பங்கள், துயரங்கள், ஏளனங்கள், அவமானங்கள் இதெல்லாம் தாண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோக்கத்தை எடுத்திருக்கேன், இந்த சமுதாயத்துக்கு இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற நினைச்சிருக்கேன். இதுக்கு என்ன தடங்கள் வந்தாலும் அதை தாண்டி நின்று நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாநகராட்சியில பணமும் அதிகாரமும் துள்ளி விளையாடுற ஒரு இடத்துல வந்து சுயேட்சையா நிக்கிறதுக்கே ஒரு துள்ளி வேணும் அவங்களுக்கு கண்டு. அந்த சுயேட்சையா நிக்கிறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு மக்களோட அன்பை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு கண்டு அவங்க உங்களுக்கு வந்து ஆதரவே கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த அன்பை அவங்களும் அவங்க வீட்டுக்காரர் ராஜாவசன் சார் வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷமா வந்து மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அன்னோனியமா பழகி உங்க வீட்டுல நான் ஒரு பிள்ளை, உங்க வீட்டுல நான் ஒரு சகோதரன், உங்க வீட்டுல நான் ஒரு சகோதரி அப்படிங்கிற எண்ணத்தை விதைச்சனால அந்த மக்கள் சேர்ந்து அவங்களை அபரிதமான வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆதரவு கொடுத்து இன்னைக்கு சுயேட்சை கவுன்சிலரா வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற ஆரம்பிச்சிருக்காங்க கண்டு. அவங்களோட பணிகளை நாங்க விசாரிக்கும் போது லேடிஸ் நிறைய பேர்ட்ட கேட்டோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க வார்டு இல்லாம வேற வேற வார்டுகளையும் கேட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலிமா பேகமா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பெண்மணியா இருந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க, கண்டிப்பா நீங்க கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து அப்படிங்கிறத நிறைய பேர் அவங்க சஜஷன் பண்ணாங்க. அதுக்கே முதல்ல அவங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம் கொரோனா காலம். எப்படி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம அப்துல்லா சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரோனா காலம் சொன்னோமோ அதே மாதிரிதான் அவங்க உங்களுக்கு வந்து குடும்பத்தோட இருந்து உங்களுக்கு வந்து நிறைய மக்களுக்கு நலத்திட்டங்கள், நிறைய மக்களுக்கு சாப்பாடு, அதுவும் முக்கியமான விஷயங்கள் வந்து கொரோனால இறந்த மக்களுக்கு அந்த உடலை அடக்கம் பண்றதுக்கு உங்களுக்கு குடும்பத்தோட நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த உடல்களை வந்து பாத்தீங்கன்னா நல்லடக்கம் பண்ண வந்து மிகப்பெரிய ஒரு சமுதாய சேவைகள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் மனபலத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வேண்டிக்கிறவங்களுக்கு வந்து அவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெண்மணியா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். அதுவும் மெயினா என்னன்னா பெண்களுக்கான
சுயதொழில் பயிற்சிகளை கொடுத்தவங்களுக்கு, பொருளாதார ரீதியாக அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தில் மிகப்பெரிய ஒரு லட்சத்தை வச்சவங்களுக்கு மாநகராட்சி மூலமா கடந்த 5 வருஷமா நிறைய ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் திட்டங்களை உருவாக்கி கொடுத்து நலத்திட்டங்கள் மூலியமா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்காங்களுக்கு. இந்த அருமையான நல்ல தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நடக்கிற ப்ரோக்ராம் நம்மளுக்கு வந்து 100 கவுன்சிலர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பெண்மணியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலிமா மேகத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து அதுக்கு நம்ம விருதுக்குழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லிக்கிறவங்களுக்கு வந்து இந்த அருமையான காலத்தில் உங்க எல்லாரோட ஆதரவோட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த கவுன்சிலர் விருதை வந்து பார்த்தீங்கன்னா உங்க எல்லாரோட பலத்த பாராட்டோட இந்த விருது விழாவில் வழங்குற நான் பெருமை அடைகிறவங்களுக்கு வந்து அலிமா மேகம் அவர்களையும் அவரோட கணவர் அவங்களுக்கு உறுதுணையா இருந்து செயல்படுறாரு. நிறைய பெண்மணிகளுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன்மார்கள் வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு அதை லைவா பாக்குறவங்களுக்கு இந்த விருது அவங்க 2 பேருக்கும் சேர்த்து அந்த தொகுதி மக்களுக்கும் சேர்த்து தான் அந்த விருதை கொடுக்குறவங்களுக்கு வந்து உங்க எல்லாரோட பலத்த பாராட்டோட உங்க மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறவங்களுக்கு இந்த விருதை வழங்குறதுக்கு என்னோட அன்பு சகோதரர் மின்னல் அம்சசார் அவர்களையும் உங்களுக்கு வந்து தாதா மரகரை அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறவங்களுக்கு வந்து இரண்டாவது அவரோட அன்பு சகோதரர் நம்ம அப்துல் காதர் ஜி மேடைக்கு வரலாம். உங்க ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கவுன்சிலர் முதல்ல வந்திருக்காங்களுக்கு நீங்களும் மேடைக்கு வரலாம். இது கட்சி பாரபட்சம் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சமூக நல்லெண்ணத்துக்காக ஒன்று உழைப்புக்காகவும் ஒன்று கொடுக்குற அங்கீகாரம் உங்களுக்கு வந்து நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஒரு பலத்தை பாராட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து நன்றி. சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக. இந்த ஏபிஜே குளோபல் சர்வீஸ் சென்டர் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் சலீம் அவர்களுக்கும் இந்த விழாவினை தொகுத்து சிறப்பாக அமைதியான முறையில் நல்ல முறையில் மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரி லட்சுமி பிரபா அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தலைவர்களுக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த மேடை அப்படிங்கிறது இந்த அவார்டு அப்படின்னா சாதாரணமாக எனக்கு கிடைச்சது கிடையாது. என்னன்னா இந்த அவார்டில் வந்து நிறைய பேருடைய பங்களிப்பு இருக்கு. என்னுடன் சேர்ந்து பயணித்த என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் இன்னும் என்னுடன் சேர்ந்து பயணம் செய்து என்னை வெற்றியாக்கி இந்த அவார்டுடைய ஃபங்க்ஷனுக்கு இந்த அவார்டு வந்து அவங்களுக்கு தான் சேரும். அதே போல என்னுடைய வார்டு மக்கள் 84வது வார்டு பகுதி மக்கள் என்னை தேர்வு செய்து என்னை வெற்றி பெற செய்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்ததற்கு அவர்களுக்கு இந்த அவார்டை வந்து நான் சமர்ப்பிக்கிறேன். அதே போல ஒரு ஆணுக்கு பின்னாடி பெண் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் பெண்ணுக்கு பின்னாடி ஆண் அப்படிங்கிறது
என்னுடைய கணவர் தான் சாரும். முழுக்க முழுக்க என்னுடைய வெற்றிக்கு காரணம், இந்த இடத்துக்கு வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கணவர் தான். சகோதரி சொன்னது போல எல்லா நிலைகள்லையுமே என்னுடைய கணவர் தான் எனக்கு வந்து உறுதுணையாக இருப்பார். இப்போ கூட ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கணவர் தான் என்னை வந்து கூட்டிகிட்டு வருவார், அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போவார். அதே போல் எந்த இடத்துல எப்படி இருக்கணுங்கிறதையும் எனக்கு இன்னும் ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பாங்களோ அதே போல் என்னுடைய கணவர் வந்து வழிநடத்தி என்னை வந்து இப்போ வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இன்னும் எங்களுடைய காலங்கள், எங்களுடைய ஆயுதம் முழுவதும் நாங்கள் வந்து இந்த பயணத்தை வந்து நாங்கள் பயணிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய இது. மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை எங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டுருக்கோம். அவராகட்டும் உடலாலும் சரி பொருளாலும் சரி எல்லா விதத்திலையும் வந்து இந்த மக்களுக்காக நாம் வந்து நம்மளுடைய வழியில் இருக்கிற வரைக்கும் நாம் வந்து பணிகள் செய்யணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கமாகவே இருந்துகிட்ருக்கு. மென்மேலும் நாங்கள் எங்களுடைய பணிகளை வந்து செய்வோம். அதே போல் இந்த ஏபிஜே நிறுவனம் அவங்க வந்து எப்படின்னா இந்த சோசியல் சர்வீஸ் பற்றி சொன்னாங்க. சமுதாய பணி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. சகோதரர் சொன்னது போல் நிறைய சொல்லுகள்லாம் இருக்க தான் செய்யும். அதையும் கடந்து நாம் வந்து இந்த சமுதாயத்தை வந்து மேன்மைப்படுத்தணும், இந்த சமுதாய மக்களுக்காக நிறைய நலத்திட்ட உதவிகளையும் செய்யணும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதையும் நாம் கையில் எடுத்து நம்ம மக்களுக்கு நாம் பணிகளை செய்யணும் அப்படிங்கிறத நாம் சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். இங்கே எல்லாருமே ஒவ்வொரு சர்வீஸ் சம்மந்தப்பட்டவங்கள தான் இருக்கிறோம். ஏன்னா யாருமே வந்து சாதாரண கிடையாது. எல்லாருமே வந்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, சகோதரி எல்லாருமே சரி, எல்லாருமே எப்படின்னா ஒவ்வொரு துறைகளையும் சார்ந்து மக்களுக்காக நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் செய்வோம். அதற்குண்டான ஆரோக்கியத்தை இறைவன் நமக்கு அனைவர் மீதும் நல்குவானாக. அதே போல இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த சகோதரிகளுக்கு எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த மேடை அமைத்து கொடுத்ததற்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், வாழ்த்துக்கள். நம்முடைய அன்பு சகோதரர் அருமை நண்பர் ஏபிஜே குரூப் ஆஃப் கம்யூனிகேஷனுடைய நிர்வாகியும் தலைவருமான சலீம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நேர்த்திவர வடிவமைத்து சிறப்பித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி லட்சுமி பிரபா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, நம்முடைய சலீம் சார் குறிப்பிடும்போது சுயேட்சையாக வார்டிலே வந்து வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் தான். நம்முடைய எஸ்டிபி, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தான். 100 வார்டுகளில் நாங்கள் கிட்டத்தட்ட பல வார்டுகளில் போட்டிட்டோம். ஒரு வார்டுகளில் வந்து நாங்கள் வந்து வெற்றி பெற்றோம். அந்த தனியாக நின்று சுயேட்சையாக நின்று தான் வெற்றி பெற்றோம். அதே போல் இங்கே என்னோடு வருகின்றிருக்கிற நம்முடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் உமர் ஷரீப், சிங்கானூர் தொகுதியினுடைய தலைவர் ஆசிக் மற்றும் நம்முடைய ஜிஎம் நகர் கிளை தலைவர் ரியாஸ், இப்படி பல பேர் இந்த நிகழ்வுகளை வந்து கலந்துருக்கிறோம். இதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாத்துடைய ஒத்துழைப்போடு தான் எங்களுடைய பணிகள் வந்து சிறப்புற அமைந்திருக்கிறது. அதே போன்று எல்லாத்துடைய ஒத்துழைப்போடு, அந்த வார்டு மக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். என்னுடைய மனைவியார் சொன்னதை போல் என்னதான் நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாலும், துணை சொன்னாலும், யோசனைகள் சொன்னாலும் அவர்களுக்காக அந்த ஒரு செயல்பாடும் திறமைகளும் இருந்தனால தான் அவரால் இந்த பணிகளில் வந்து களமாட முடியுது. அவங்களால வந்து தொடர்ந்து இந்த களப்பணியில் பொதுமக்களுடைய மக்கள் பணியில் நிலைக்க முடியுது. அதற்காக அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். அதே போல் அண்ணன் அப்துல் காதர் அவர்கள் 95வது வார்டு கவுன்சிலர், சமூகத்தில் வந்து நான் ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னால், வெறும் கவுன்சிலராக மட்டுமல்லாமல் பல்வேறு நிலைகளில் அவர் வந்து இந்த சமூகத்துக்காக நிறைய பொருளாதார வகையிலும் சரி, தன்னுடைய நேரங்களாலும் சரி உழைப்புகளை செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இங்கே வந்திருக்கிற மக்கள் நிறைய பேர் அதே போல் பல்வேறு துறைகளில் உங்களுடைய சாதனைகளையும் சேவைகளையும் பாராட்டி அந்த விருதுகளை வந்து இந்த நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அனைவருக்குமே எங்களுடைய சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த தேர்ந்தெடுத்து நிகழ்ச்சி நடத்தி அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய இந்த ஏபிஜே நிறுவனத்தையும்
அவர்களுக்காகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.